ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா வாசனை பொருட்களின் இளவரசி அப்படின்னு சொல்லக்கூடிய ஏலக்காயை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா குறைந்த செலவில் அதிக வருமானம் தரக்கூடிய ஒரு பயிர் வகை. இந்த ஏலக்காயை வந்து எப்படிலாம் பயிரிடணும், அது எங்கே அந்த நாற்று வாங்கணும், அது இயற்கை முறையில் எப்படி நம்ம விளைவிக்கணும், தென் இதை வச்சு என்னெல்லாம் பயன்படுத்துகிறோம், இதில் எத்தனை வகையான குவாலிட்டி இருக்குது, இந்த ஏலக்காயை பறித்து அதை நம்ம எப்படி வந்து ஸ்டோர் மூலியமாக வந்து அதை காய வைக்கிறது, இப்படின்னு ஃபுல் டீட்டெயில் இதில் நம்ம பார்க்கலாம். இந்த ஏலக்காய் செடி பார்த்திங்கன்னா மலைகள் நிறைந்த குளிர் பிரதேசங்களில் தான் இது வந்து அதிகமாக சாகுபடி செய்கிறாங்க. கேரளா, ஊட்டி, அதுக்கப்புறம் கொடைக்கானல், நம்ம வந்து கொடைக்கானல் இங்கே தான் அதிகமாக வந்து ஏலக்காய் வந்து சாகுபடி செய்வாங்க. இதுக்கு வந்து முழுக்க வந்து அதிகமாக வந்து கூலிங் தேவை. மற்ற விவசாயம் பண்ணுறதுக்கும் இந்த ஏலக்காய் விவசாயம் பண்ணுறதுக்கும் என்ன டிஃப்ரெண்ட் பார்த்திங்கன்னா, மற்றது சாகுபடி செய்யணும்னா அதுக்கு குழி எடுக்கணும், டிராக்டர் வச்சு ஓட்டணும், அந்த மாதிரி ரொம்ப சிக்கல்கள் இருக்குது. ஆனால் ஏலக்காய் செடி அப்படி கிடையாது. ஒரு தடவை மண்ணை கிண்டி விட்டு காட்டை மட்டும் சுத்தம் பண்ணிவிட்டு லைட்டாக மண்ணை தோண்டி ஏலக்காய் செடியை நட்டால் போதும். அந்த செடி எப்படி நடணும்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். இது வந்து ஒரு 3 வருஷமான ஒரு செடி. இதிலிருந்து நம்ம எப்படி நாற்றை எடுத்து நம்ம வைக்கிறதுன்னு பார்த்தா, இதில் சின்ன செடியாக இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் ஏலக்காவோட சின்ன செடி. இது வந்து வாழைக்கன்று மாதிரி. எப்படின்னா வாழைக்கன்று ஒன்று வச்சோம்னா அதுலேருந்து கிளைகள் வர மாதிரி, இது ஏலக்காய் செடி ஒன்று வச்சா அதுலேருந்து ரொம்ப கிளைகள்லாம் வரும். அதில் ஒரு நல்ல கிளையை வந்து நம்ம பிரித்து எடுத்து அந்த எந்த பிளான்டிங் நம்ம பண்ண போகிறோமோ அந்த சைடில் வந்து அதை எடுத்து வச்சு அதை வந்து ஒரு 1.5 வருஷம் பயிர். இது 1.5 வருஷம் நம்ம வந்து அதை இயற்கை முறையில் உரங்களோ சரி, எருவுகளும் சரி, இதெல்லாம் போட்டு நம்ம வந்து பிளான் பண்ணிட்டு வரணும். தென் ஏலக்காய்க்கு வந்து தண்ணீர் பாய்ச்சி முறை எப்படின்னு பார்த்தா, மற்ற விவசாயம் நம்ம பண்ணால் ஒரு வாய்க்கால் வரப்பு வெட்டி அதில் வாய்க்காலில் தான் விடுவோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 1 இன்ச்சு ஓசு 2 இன்ச்சு ஓசில் கையில் நம்ம தண்ணி பாய்ச்சிருது நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஆனால் ஏலக்காய்க்கு அப்படிலாம் தண்ணீர் பாய்ச்சக்கூடாது. ஏன்னா வேர்கள்லாம் மேலாக இருக்கனால தண்ணி ரொம்ப ப்ரெஷராக பாய்ச்சினா அது வேர்கள்லாம் வெளியே வந்துடும். அதுக்காக நம்ம வந்து ஸ்ப்ரிங்க்லர் யூஸ் பண்ணியிருக்கோம் நம்மளோட பிளான்டிங்கில். இந்த ஸ்ப்ரிங்க்லர் எப்படின்னு பார்த்தா, செக்ஷனுக்கு தகுந்த மாதிரி பிரித்து அந்த செக்ஷனில் கேட் வால் இருக்கும், அதை மட்டும் ஆன் பண்ணி விட்டுட்டா அந்த தண்ணீர் வந்து அந்த செடிக்கு ஏற்ற மாதிரி ஒரு 10 செடிக்கு 20 செடிக்குன்னு தனித்தனியாக 4 செடிக்கு ஒன்று வச்சுட்டோன்னா அந்த செடிகள் ஃபுல்லாகவே அது வந்து மழை பெஞ்ச மாதிரி போயிட்டுருக்கும். இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இசி முள்ளுன்னு சொல்லுவாங்க. இந்த முள்ளை வந்து இசி முள்ளுன்னு சொல்லுவாங்க. இது எதுக்குன்னா மண்ணை வந்து வேர்கள் மேலாக இருக்கனால மண்ணை வந்து லூஸ் பண்ணி விடணும். அதுக்காண்டி நம்ம செடி நட்டதுலேருந்து ஒரு 4 மாதம் 5 மாதம் கிளைகள்லாம் அடித்ததுக்கப்புறம் இந்த முள் நம்ம பயன்படுத்தணும். இது வந்து ரொம்ப ஒரு கஷ்டமான வேலை இது. பட் இது வந்து பண்ணிட்டோம்னா வச்சுக்கோங்கவே, அந்த உரங்கள் போடுறது, எருவுகள் போடுறதெல்லாம் ஈஸியாக செடிக்குள்ளே போய் ரொம்பவே ப்ராஃபிட் நமக்கு அதிகமாக கிடைக்கும். இதுதான் பார்த்திங்கன்னா ஏலக்காயோட பாலை. இதிலிருந்து பார்த்திங்கன்னா பிஞ்சுகள் இருக்குது, இதில் காய்களும் இருக்குது. தென் இது ஏலக்காய், இதுதான் ஏலக்காய். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் கலராக பூ அடிச்சிருக்கு, ஒயிட் கலர் பூவும் இருக்குது இதில். தென் அதுக்கப்புறம் இது வந்து 3 வருஷம் ஆன காடு. ஸோ அதனால் நம்ம மகசூலாம் எடுத்தாச்சு. இது ரொம்பவே சிறந்த ஒரு ஏலக்காய் வகையை சேர்ந்தது. இது வந்து நல்லானின்னு ஒரு பேர். இது வந்து ப்ராஃபிட் வந்து ரொம்பவே அதிகமானது. இப்போ ரீசெண்டாக ஏலக்காயோட ரேட்லாம் பார்த்திங்கன்னா 2700 கரண்ட்டை விற்றுட்ருக்கு. ஏலக்காய் வந்து மிக ஒரு பயிர் வகையிலே அதிகமாக ஒரு ரேட் போகக்கூடியது வந்து ஏலக்காய் தான். ஏலக்காய் வந்து பார்த்திங்கன்னா 7000 to 8000 வரைக்குமே ரேட் விற்றுருக்கு. தென் ஒரு குறைஞ்ச முதலீடு நம்ம இன்வெஸ்ட் பண்ணி ஒரு அதிக வருமானம் எடுக்கணும்னா நீங்கள் ஏலக்காயை கண்டிப்பாக சூஸ் பண்ணலாம். இப்போ ஏலக்காய்க்கு மருந்துகள்னு நம்ம பார்த்தா எதுவுமே நம்ம யூஸ் பண்ணுறது கிடையாது. முழுக்க இது நம்ம ஒரு ஆர்கானிக் மெத்தடில் தான் பயன்படுத்திகிட்டு இருக்கோம். இதுக்கு வந்து அதிகமாக நம்ம யூஸ் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா எருவு அதிகமாக யூஸ் பண்ணுறோம். அது இல்லாமல் இயற்கை மருந்துகள் அதிகமாக யூஸ் பண்ணுறோம். இந்த மாதிரி தேவைப்படும் போது நம்ம மருந்துகள் அடிச்சுக்குவோம். இதை நாங்கள் 2 செக்ஷனாக பிரிச்சுருக்கோம். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா இயற்கையில் பண்ணிகிட்ருக்கோம், இன்னொரு செக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா நம்ம செயற்கை முறையில் வாங்கி அடிக்கிற மருந்துகள் பயன்படுத்திருக்கோம். ஸோ ரெண்டுமே ஈவனாக தான் இருக்குது. உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் அதை நடவு செஞ்சு அதை இயற்கை முறையில் பயன்படுத்தி நீங்கள் வந்து பயன் பெற்றுக்கலாம். ஒரு ஏலக்காய் செடி எப்படி நல்லா ஹெல்த்தியாக இருக்குது அப்படின்னு பார்க்குறதுக்கு வந்து சிம்பிள் மெத்தடே இருக்குது. ஏலக்காயோட தண்டுகள் பார்த்திங்கன்னா இதெல்லாம் ஒரு 2 வருஷம் 3 வருஷம் ஆன தண்டு.
ஸோ இது ரொம்பவே வெயிட்டாக இருக்கும். கையில் பார்த்தீங்கன்னா கையில் பிடிக்கிறதுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. தென் இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ ரீசெண்டாக வந்திருக்கு, ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி வந்த தண்டு. இது வந்து பார்த்திங்கன்னா இதில் ஏதாச்சும் ஓட்டை இதெல்லாம் இருக்கான்னு நம்ம செக் பண்ணணும். ஏன்னு பார்த்திங்கன்னா ஈஸியாக வந்து அதோட பயிர்களை வந்து இந்த பயிருக்கு வந்து அதிகமாக புழு கடிக்கும். அந்த புழுக்கள் வந்து எதுவும் ஓட்ட போடுச்சுன்னா தண்டு நோய் வந்துடும். அதுக்கு நம்ம மருந்துகள் பயன்படுத்தணும். தென் கீழே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கிளை வந்துட்டுருக்கு. இது வந்து கிளைகளும் வரும். தென் அது இல்லாமல் பூக்களோட சரங்களும் கீழே இருந்தால் வரும். இந்த ஏலக்காய் வந்து ஒரு இஞ்சி வகையை சார்ந்தது. ஸோ தண்டுகளில் இருந்தால் நமக்கு பூ வந்து வரும். அதுக்கப்புறம் இதுதான் காய். இதில் வந்து எடுக்கக்கூடிய பக்குவத்தில் இருக்கிறது வந்து சின்ன சின்ன பழங்கள்லாம் இருக்குது பாருங்கள். தென் அதுக்கப்புறம் பிஞ்சுகள் வந்து அதிகமாகவே இருக்குது. இதுக்கு வந்து நம்ம தண்ணீர் வந்து 2 அல்லது 3 நாட்களுக்கு ஒரு தடவை வந்து தண்ணி பாய்ச்சிக்கிட்டே இருக்கணும். தென் ஏலக்காயோட இன்னொரு சிறிய வேலை என்னென்னு பார்த்தா, ஒரு 2 ஆள் வந்து ஏலக்காய் தோட்டத்துக்குள்ளே இருந்தாலே போதும், அதிக பேர் வரணும் அப்படின்லாம் அவசியம் கிடையாது. ஸோ உங்களுக்கு நீங்கள் ஹில் ஸ்டேஷனில் நீங்கள் தோட்டம் வச்சுருக்கீங்க, ஏதாச்சும் ஒரு பயிர்கள் போடணுன்னா நீங்கள் ஏலக்காய் ஈஸியாகவே சூஸ் பண்ணலாம். வேலைகள் ரொம்பவே குறைவாகவே இருக்கும். தென் அதுக்கப்புறம் வருமானமுமே இரட்டிப்பாக இருக்கும். மலை பிரதேசங்கள்னு எடுத்துக்கிட்டால் அதுக்கு மிளகு, காஃபி, ஆரஞ்சு அப்படின்னு ரொம்ப வெரைட்டி ஆஃப் ஃபார்மிங்லாம் நம்ம பண்ணுறோம். ஆனால் ஏலக்காய் வந்து இதிலிருந்து முழுக்க வேறுபட்டதாக இருக்குது. ஏன்னு பார்த்தீங்கன்னா அதோட மகசூலோட வருமானன்றது வேறு, ஏலக்காயோட வருமானன்றது வேறு. ஏன்னு பார்த்தா ஒரு காஃபி, ஒரு ஆரஞ்சு, ஒரு மிளகெல்லாம் இருக்குன்னா மிளகோட ரேட் இன்றைக்கி ரேட் வந்து 600 to 700 தான் விற்றுட்ருக்கு. அது நல்ல ரேட்டு தான். ஆனால் ஏலக்காய் அப்படி கிடையாது. ஒரு கிலோ வந்து பார்த்திங்கன்னா பெர் கேஜி டுடே ப்ரைஸில் 2700 விற்றுட்ருக்கு. இது வந்து 7000 8000 பெர் கேஜி விற்றுட்ருக்கு. ஸோ வாசனை திரவியங்களுக்கு முழுக்க ஒரு முக்கியமான பொருள் என்னன்னு பார்த்தா அது ஏலக்காய் தான். ஏலக்காய் இல்லாமல் வீட்டில் ஒரு சமையல் பண்ணுறதோ, ஸோ ஒரு வாசனை பொருட்கள் தயாரிக்கிறது, ஒரு பெர்ஃப்யூம் தயாரிக்கிறது, இதில் ஏலக்காய் வந்து முக்கியமான ஒன்றா இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 வகையான குவாலிட்டி இருக்குது. ஏ கிரேட், பி கிரேட், சி கிரேட்னு. இது வந்து பார்த்திங்கன்னா ஏ கிரேட் முழுக்க நம்ம தமிழ்நாட்டில் கிடைக்க சான்ஸ் கிடையாது. ஏன்னு பார்த்தா அதை வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் பி கிரேட், சி கிரேட்லாம் நம்ம தமிழ்நாட்டில் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ ஹோட்டலுக்குலாம் வர்றது பி கிரேட், சி கிரேடாக தான் இருக்கும். பட் எல்லாமே நல்ல குவாலிட்டி தான். ஏ கிரேடுன்றது அதோட சைஸ் வித் கலர் வந்து ரொம்பவே பெருசாக இருக்கும், நல்ல க்ரீனிஷாக இருக்கும். ஸோ இந்த ப்ரைஸ் வைஸாக பார்த்தா ஏலக்காய் ஒரு வருஷத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 30 லட்சம்லேருந்து 50 லட்சம் எடுக்கக்கூடிய விவசாயிகள்லாம் இருக்காங்க. நம்ம வந்து நட்டு ஒரு 3 வருஷம் தான் ஆனனால நமக்கு வருமானம் கொஞ்சம் குறைவாக இருக்குது. ஸோ 1.5 வருஷத்துலேருந்தே நம்ம வருமானத்தை ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ ஒரு 5 வருஷம் 6 வருஷம்லாம் ஆச்சுன்னா ஒரு லட்சக்கணக்குள்ள வருமானம் தரக்கூடியதாக இருக்கக்கூடியதான் ஒரு ஏலக்காய் விவசாயம். இந்த ஏலக்காயை அப்படியே எடுத்து வித்தரலாமா அப்படின்னா கிடையவே கிடையாது. இந்த ஏலக்காயை ஃபஸ்ட்டு பழங்களாக எடுத்து அது ஸ்டோர்னு இருக்கும். பக்கத்தில் பார்த்திங்கன்னா ஏலக்காய் தோட்டம் அப்படின்லாம் அதிக ஏரியா வச்சுருந்தாங்க. அங்கே ஸ்டோர்னு ஒன்று வச்சுருப்பாங்க. அங்கே போய் நம்ம பதப்படுத்தி நல்லா கழுவி அதை ஸ்டோரில் போய்ட்டு நல்லா ஹீட் பண்ணி அதில் இருக்க இதெல்லாம் எடுத்துகிட்டு அதை நல்லா கலரிஸ் கொடுத்து தென் அதுக்கப்புறம் தான் நமக்கு வந்து ஏலக்காயை வந்து வருது. தென் மலை சார்ந்து நீங்கள் விவசாயம் பண்ணணும், என்ன விவசாயம் பண்ணலாம், எது அதிக வருமானம் தரக்கூடியது அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்கஸ் பண்ணிங்கன்னா உடனே நீங்கள் உங்கள் ஃபார்மிங்கில் ஏலக்காய் செடியை தாராளமாக பண்ணுங்க. ஏலக்காய் செடி வந்து நல்ல க்ரோத்தான ஒரு செடி வகைகளை சார்ந்தது, நோய் அதிகமாக தாக்காது, வருமானம் அதிகமாக தரக்கூடியது, அதே மாதிரி வேலைப்பாடுகள் அதிகமாக கிடையாது. ஸோ நீங்கள் ஈஸியாகவே ஏலக்காயை வந்து கல்டிவேட் பண்ணிக்கலாம். தென் அதிக வருமானமும் தரக்கூடியது. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு விவசாயத்தை பற்றியான தகவல்கள் தேவைனாலும் சரி. அதே மாதிரி ஏலக்காய்க்கு ஒன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா பாதுகாப்புன்றது ரொம்ப ஒரு முக்கியமான பாயிண்ட்டு. ஏன்னு பார்த்தா ஏலக்காய் செடி வந்து அதிக வருமானம் தரக்கூடியது. ஸோ விலங்குகள்கிட்ட இருந்தும் சரி, மனிதர்கள்கிட்ட இருந்தும் சரி, அதுக்கு வந்து பாதுகாப்புன்றது ரொம்ப அவசியமாக இருக்குது. அதுக்கு தான் இருக்கவே இருக்கோம் நாங்கள் கேசிப்பட்டியில் இருக்கிற ஸ்ரீஹரி சோலார். நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஃபென்சிங் வந்து உங்களுக்கு ரொம்பவே லோவஸ்ட் ப்ரைஸில் வந்து பண்ணி கொடுத்துட்ருக்கோம். பன்னிகளோட தொல்லை வந்து ஏலக்காய் தோட்டத்துக்கு வந்து ரொம்பவே அதிகமாக இருக்கும். ஸோ உங்களுக்கு சோலார் போடணுன்னாலும் சரி, தென் அது இல்லாமல் உங்கள் தோட்டத்தை பாதுகாக்க சிசிடிவி கேமரானாலும் சரி, ஏலக்காய் தோட்டத்தை சுற்றி ஃபென்சிங் போடணுன்னா நீங்கள் கேசிப்பட்டியில் இருக்க ஸ்ரீஹரி சோலாரை கான்டாக்ட் பண்ணுங்கள். இல்லாட்டி ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணுங்கள். தேங்க்யூ.